கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 22:1 வாசிக்கிறோம், திரளான ஐஸ்வரத்தை பார்க்கிறோம், நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்பட்டது, புன்வெளியை பார்க்கிறோம், தயையே நலம் என்று சொல்லி அங்கே சாலமோன் கூறுகிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது, எப்படி வந்தது இந்த பெயர்? 19ஆம் நூற்றாண்டிலே 1860 7ஆம் நாள் ஓய்வு நாளாக ஆசிரித்தவர்கள் மாத்திரமே இயேசுவின் 2ஆம் வருகையை, பரிசுத்த ஸ்தலம், ஓய்வு நாள் போன்ற செய்திகளே நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே அவர்களை அடையாளம் காட்டுவது அட்வென்டிஸ்ட் ரிவ்யூ அட் சேபத் ஹெரால்ட் என்ற ஒரு பத்திரிகை மாத்திரம் இருந்தது. அவருக்கென்று ஒரு பெயரோ அல்லது சபை அமைப்போ இல்லாமல் இருந்தது. எனவே அந்த சபையை சேர்ந்த அனைத்தும் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்த தீர்மானித்தார்கள். அந்த அமைப்பிற்கு ஒரு பெயர் சூட்டவும் என்று சொல்லி தீர்மானித்தார்கள். ஆனால் கார்னல் என்பவர், தேவனுடைய வருகை நெருங்கிவிட்டது, கற்பனையை கைகுற மீதமான மக்களாகிய நாம் நமக்கு ஒரு பெயரை ஏற்படுத்தி விட்டோம் என்று சொல்லி பத்திரிகையிலே அவர் எழுதினார். அப்படி செய்வதனால் நம்மை நாமே பரலோகத்திற்கு பாபிலோன் ஆக்கிக் கொள்கிறோம், பாபிலோன் கோபுரத்தை கட்டியவர்கள் நமக்கு ஒரு பெயர் உண்டாக்க பண்ணுவோம் என்று சொன்னார்களே. அதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். மெக்சிகோனிலே பார்க்கவில்லை. இந்த இடத்திற்கு விசுவாசிகள் தனக்கென்று ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி அந்த பார்க்வில்லே சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் செகண்ட் அட்வென்டிஸ்ட் என்று சொல்லி அழைத்தார்கள். வேறு சிலர் இந்த சபைக்கு சர்ச் ஆஃப் காட் என்று சொல்லி பெயர் வைக்கலாம் என்று சொல்லி அபியாசப்பட்டார்கள். ஆனால் அப்படி சொல்வதும் அவர்களுக்கு பெருமைப்படுத்துவது போல் இருந்தது. இந்த சபை சார்ந்தவர்களுக்கோ அல்லது தங்களை சர்ச் ஆஃப் காட் என்று சொல்லி அழைத்துக் கொள்வதற்கோ வேறு சிலர் கூறினார்கள். எனவே தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே, இந்த சர்ச் ஆஃப் லவோதிகா இந்த போன்ற பெயர்களை அவர்கள் யோசித்தார்கள். அப்படினால் ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்ற பெயரை வைக்க தீர்மானித்தார்கள். பிறகு ஜோசப் பேட்ஸ் மூலம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட டேவிட் ஹீட் என்பவர் பின்வரும் அறிக்கையை வெளியிட்டார். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்ற பெயரை நாம் ஏற்பு எடுத்துக் கொள்வோம். ஆனால் அவ்வாறு சொல்வது பாபேல் கோபுர அனுபவத்தை காட்டுவது போல் உள்ளதாக சிலர் கூறினார்கள். எனவே தனது அறிக்கையை திருப்பிக் கொண்டார்கள். டேவிட் ஹீட் அதற்கு பதிலாக நாம் நம்மை செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று அழைக்கிறோம் என்று ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அதன் பிறகு ஒரு அமைப்பு சம்பந்தப்பட்ட இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஸ்தாபனமானது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையின் பெரிய அளவு பதிவு செய்யப்பட்டது. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை முதல் கான்ஃபரன்ஸ் 1861 அக்டோபர் மாதம் மெக்சிகோவில் நடைபெற்றது. அந்த கான்ஃபரன்ஸ் கமிட்டியில் தான் தலைவராக ஜேம்ஸ் ஒயிட் பொறுப்பேற்றார். 1862ஆம் ஆண்டு அக்டோபரில் மெக்சிகோவில் நடைபெற்ற கான்ஃபரன்ஸ் கூட்டம் தான் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. அதில் முதலாக வில்லியம் ஹெக்கி என்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்படியாக இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்றக்கூடிய ஒரு பெயர் சூட்டப்பட்டது. இன்று உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு திருச்சபையாக செயல்படுகிறது. எல்லா கிராமங்களிலும் எல்லா திருச்சபைகளும் இந்த ஸ்தாபனத்திற்கென்று அநேக பள்ளிகள் இருக்கிறது, கல்லூரி இருக்கிறது, இது பெரிய மருத்துவமனை இருக்கிறது. இது பெரிய ஸ்தாபனமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அன்று பெயர் சூட்டப்பட்ட இதே பெயரிலே உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு திருச்சபையாக செயல்படுகிறது. எனவே அன்பான விசுவாச பிள்ளைகளே, இந்த திருச்சபை ஆண்டவர் நியமித்த திருச்சபை. இதிலே நாம் ஓய்வு நாளை கை கொண்டு ஆண்டவருக்கு நாம் சாட்சியாக வாழ்வோம். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு எனக்கும் தருவாராக. ஆமேன்.